18 முறை தேர்தல் கமிஷன் லெட்டர் எழுதி தேர்தல் கமிஷன் 11 முறை லெட்டர் எழுதுனதுக்கு பிறகு ஒரு அரைகுறையான எது முக்கியத்துவம் இல்லையோ, எது முக்கியத்துவம் இல்லைன்னா ஒன்றும் இல்லை, எங்கேருந்து எனக்கு எஸ்எம்எஸ் வந்துருக்குது, ஓடிபி எவனும் ஜென்ரேட் பண்ணியிருக்கான்ல அவன் யார், அதை கண்டுபிடிக்கிறது லொக்கேஷனை கொடு, எந்த கம்ப்யூட்டரில் இருந்து பண்ணியிருக்கேன் ஐபி அட்ரஸ் கொடு, போர்ட் வேல்யூ இந்த இதெல்லாம் கொடு, கொடு, இது எல்லாத்தையும் கொடு அப்படின்னு சொல்லி இவங்க கேட்குறாங்க. எங்கள் அப்பன் குதிரைக்குள்ளே இல்லைங்கிற மாதிரி அவங்க கொடுக்க மாட்டேங்கிறான் மொத்தமாக. என்னன்னு கேட்டால் டேட்டா ப்ரைவேசி, நாங்கள் வந்து ப்ரைவேசியை பாதுகாக்கிறோம் அப்படின்னு சொல்கிறேன். இவன் டேட்டா ப்ரைவேசியை நீ பாதுகாக்கிற லட்சணம் பண்ண அப்படின்னு தான் ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ் பேசி ராகுல் காந்தி சொன்ன விஷயத்திற்கு திரும்ப தேர்தல் கமிஷன் பதில் சொல்லியிருக்கு. இதெல்லாம் கிடையாது, ஒரு பொய். என்னடா ஏன் பொய் அப்படின்னு நீ விளக்கணும். உண்மையிலே தேர்தல் கமிஷன் தன்னாட்சி பெற்ற ஆணையம், அதுக்கு ஒரு மதிப்பு இருக்குது. இந்தியாவில் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கு நீங்கள் தேர்தலெலாம் நடத்தி காமிக்கிற ஒரு மிகப்பெரிய ஆணையம். நாங்கள் எந்த கட்சிக்கும் பாரபட்சம் பார்ப்பதில்லை, எல்லோரையும் ஒரே ஒரு மாதிரி பார்க்கணும்னு சொன்னால் ஒன்றை கர்நாடகா சிஐடி வந்து உன்ட்ட கேட்குது, நீ நடத்துகிற தேர்தலில் முறைகேடு நடக்குதுப்பா அப்படின்னு சொல்லி விசாரிக்குதுன்னு. நீ இப்போ வந்து ஒரு 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 வீட்டில் திருட்டு நடந்துருச்சு, அப்போ விசாரிக்க போலீஸ் வர்றாரு. எங்கள் வீட்டில் திருட்டு நடந்துச்சு, இங்கே தான் நடந்துச்சு, உள் ரூமில் பெட்ரூமில் நடந்துச்சு, ஆனால் அவனை பெட்ரூமில் விட மாட்டேன், திருட்டு நடந்துச்சு, நீ கண்டுபிடிச்சி கொடு, என்ன திருட்டு போச்சு அதை நான் சொல்ல முடியாது, ஏன் ப்ரைவேசி பாதிக்கப்பட்டுருன்னு சொன்னால் அதே மாதிரி தான் தேர்தல் கமிஷன் உருட்டுது. இதே தகவல் கொடுக்கலையா, இப்போ நீ எங்கெல்லாம் தகவல் கொடுத்துருக்கேன்னு நான் சொல்கிறேன்,